வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டசபையில் ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் சட்டசபை தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் நடைபெற உள்ளதால் முழு ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசின் 5 மாத செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறும் வகையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்காக சட்டசபை கூடியது. மக்கள் பிரச்சனை பற்றி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? இன்னைக்கு இந்த ஒரு சபாநாயகர் இருக்கிற அவரு மருந்து போலி மருந்து ஊழலில் குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய குற்றவாளியான ராஜாவுக்கு நேரடி தொடர்பு உள்ள ஒரு நபர். இந்த நபர் இந்த அமைச்சரை நட்டு தகுதி இருக்குதா? இது பெரிய அபத்தம் இல்லை. இதுக்கு ஒரு விசாரணையை வைக்காம நம்ம அவரே சிம்மாசனில் உட்கார வச்சு இந்த சபையை நடத்த சொன்னாக்க இது மக்களை கேவலப்படுத்தி செய்யும். அதனால் இந்த சட்டமன்றம் இன்றைக்கி கூடுறது ஒரு அபத்தமான செய்தி. அது இந்த சபாநாயகரை வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கட்டடம் பழமையாயிடுச்சு. 500 கோடி செலவில் நாங்கள் புதிதாக கட்டடம் கட்டி இதில் தலைமைச் செயலகத்தோடு கூடி ஒரு கட்டடத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய அந்த 5 ஆண்டு காலமாக இதை சொல்லியே டெல்லிக்கு போய் சொந்த அதாவது அரசாங்க செலவில் சொந்த வேலையை பார்த்த ஒரு சபாநாயகர். அந்த சபாநாயகர் தான் இன்றைக்கி சபையை நடத்த போகிறாரு. இப்படிப்பட்ட ஊழல் நிறைஞ்ச ஒரு நபரை இதை நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்த சட்டமன்ற புது சட்டமன்றம் வருதுன்னா 2026 எலெக்ஷனில் அங்கே இருக்கிற அந்த சேரை அடுத்த வர சபாநாயகரை அதை எடுத்து அதாவது அந்த சட்டமன்ற வாசலில் வச்சு மண்ணெண்ணெய் ஊற்றியா இல்லை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி அந்த பாவத்தை கழுகணும். அப்போ தான் புதுச்சேரியுடைய பாவம் கலைக்கப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு பாவம் பண்ண சீட்டு, அந்த சீட்டில் ஒரு நபரை உட்கார வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு கேலி கூத்து நம்ம புதுச்சேரியில் நம்ம நடத்தணும். பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் போராட்டம், எங்கே போனாலும் வன்முறை. என்ன இது? இதை சட்டம் ஒழுங்கு கட்டுக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு போல. இப்படிப்பட்ட ஒரு சபாநாயகர் எதுக்கு இந்த சபை நடத்த போகிறார்? இதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாக்கா நான் இந்த சபையில் வரவேற்கிறேன். அப்படி இல்லைனாக்கா என்னோடய எதிர்ப்பை பதிவு பண்ண போகிறேன். இதெல்லாம் உங்கள் வாயிலாக தெரியும். ஓகே, தேங்க்யூ. சபாநாயகர் செல்வம் சபை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இரங்கல் குறிப்பை வாசித்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்ராயன், முன்னாள் நீதிபதி தாவூத் அன்சாரி மற்றும் மகாராஷ்டிரா முன்னாள் துணை முதல்வர் அஜித் பவார் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இரங்கல் தீர்மானம் வாசித்துக் கொண்டிருக்கும் போது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு எழுந்து போலி மருந்து உற்பத்தி தொடர்பாக அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினார். பின்னர் இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். அப்பொழுது காங்கிரஸ் மற்றும் திமுக உறுப்பினர்கள் போலி மருந்து விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மாநில அந்தஸ்து கோரிக்கையும் வலியுறுத்தி தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர். மக்கள் வரி பணத்தால் செலவு செய்து இன்று கூட்டப்பட்டு இருக்கும் இந்த புதுச்சேரி சட்டமன்றம் இன்னைக்கு உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பு அளிக்காம சபாநாயகர் மைக்கு மற்றும் சிஎம் உடைய மைக்கு மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு
இந்த சபையை நடத்துறது கண்டிக்கத்தக்கது. அதை கண்டித்து நான் இப்போ வெளிநடப்பு செஞ்சுக்கிறேன். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே இந்த சபைக்கு உள்ளே போகக்கூடிய சில செய்திகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு போனேன். அதாவது போலி மருந்து ஊழலில் நேரடியாக குற்றம் சாட்டப்பட்ட இந்த சபாநாயகர், அதாவது போலி மருந்து தயாரித்த அந்த ராஜா என்ற அந்த குற்றவாளிக்கு நேரடி தொடர்புள்ள இந்த சட்டமன்றத்தின் சபாநாயகர் இந்த சபையை நடத்துவது அபத்தம், அதாவது முறைகேடு. இந்த நேரடியா அந்த குற்றவாளிக்கு எல்லா உதவிகளையும் புதுச்சேரி செய்து அவர் பல குற்றங்கள்ல கைது பண்ணாம இருந்ததுக்கு ஆரம்பத்துல இந்த சபாநாயகர் தான் காரணம் எடுத்து எல்லோரும் நான் மட்டும் இல்ல, எதிர்கட்சிகள் தலைவர்கள் முதற்கொண்டு நிதி அமைச்சர்கிட்ட ஐஷன் போன போட்டோ முதற்கொண்டு உங்களுக்கு பத்திரிகை வாயிலா நாங்க பார்த்ததுதான் சொல்லினா அது முழு குற்றவாளியா இருக்கக்கூடிய இந்த சபாநாயகர் இந்த சபை நடத்துறது ரொம்ப கேவலம். அது அதே நேரத்துல நாமினேட் எம்எல்ஏக்கள் ஒரு 3 பேர் புதுசா நியமிச்சுக்கிறாங்க. இந்த சட்டமன்றம் எதுக்கு கொடுக்குது? மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கும் எதிர்கால திட்டங்களை பற்றி விவாதிக்கிறதுக்கும். இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட் போடுறாங்க, அது மேல விவாதம் பண்ணி அதுக்கு மேலதான் பட்ஜெட்டை பத்தி நிறை குறைய பத்தி பேசணும். அடுத்தது வரக்கூடிய காலங்கள்ல நம்ம மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க போறோம், சட்டமன்ற உறுப்பினருக்கு பேச வாய்ப்பளிக்கணும். இந்த வாய்ப்பே கொடுக்காத ஒரு சட்டமன்றத்தை இன்னைக்கு முடக்கிறதுக்கு முடிவு பண்ணி இன்னைக்கு அதை இது பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த தொழில்நுட்ப கல்லூரியில அவ்வளோ அவலம். அதே நேரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல ஒப்பந்த அரசு ஊழியர்கள், அது பிடபிள்யூ ஆகட்டும், மருத்துவத்துறை ஆகட்டும், கல்வித்துறை ஆகட்டும், அதே நேரத்தில் அந்த வாரிசு அரசு ஊழியர் வாரிசாரர் அவங்க உள்ளாட்சி துறையிலையும் நம்ம மருத்துவத்துறைகளையும் பணியாற்றின இறந்த அரசு ஊழியர்கள் வாரிசாரர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி இந்த புதுச்சேரியை ஸ்தபித்து போயிருக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிடபிள்யூ ஒப்பந்த ஊழியர்கள் பெரிய மறியல் போராட்டங்கள் நடத்தி அதன் வாயிலாக அந்த கலவர பூமியா அந்த புதுச்சேரி மாற்றப்பட்டு பல பேருக்கு அடிபட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. இதை பற்றிலாம் ஒரு தீர்வு காணக்கூடிய இடத்துல இந்த சட்டமன்றம் செயல்படணும்னு எங்களுடைய கோரிக்கையா இருக்குது. இந்த கோரிக்கைக்கு எந்த ஒரு செவியும் இந்த அரசாங்கம் சாய்க்காம அதே நேரத்தில் இந்த சட்டமன்றத்தில் பேச வாய்ப்பளிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்க செயல்படக்கூடிய இந்த பிரதான எதிர்கட்சியா இருக்கிற கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதெல்லாம் இந்த சபையில பேசுறதுக்கு அவங்களோட உரிமையை பயன்படுத்த மாட்டாங்கிறது இந்த அவல நிலையை நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த எதிர்கட்சிகள் இந்த 5 ஆண்டு காலமா எதிர்கட்சிகள் செயல்பாடு சரியா இருந்திருந்தாக்கா இன்னைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த புதுச்சேரியில இவ்வளவு நடந்து இருக்காதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவர்கள் சரியா செயல்படலைன்றது இதன் வாயிலா தெரிவித்துக்கல. ஏன்னா வருங்கால முதல்வர், நாளைய முதல்வர் என்று அவர்கள் தம்பத்து நாட்டித்து கொண்டு அவர்கள் ஆதரவு அழைத்து போஸ்ட் அடித்து ஒட்ட சொல்லுவது தான் அவர்கள் முழு நேர பணியா இருக்குது. இந்த ஆட்சியோடைய அவலத்தை அவங்க பயன்படுத்துறதுக்கு இதை ஒரு காரணமா எடுத்துக்கின்னு நோவாத நுங்கு சாப்பிட்ற வேலையை இந்த எதிர்கட்சிகள் செய்யறது, அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன்னு கேட்டா இந்த அரசாங்கத்தோடைய கையாளாத தனத்தை அவங்க சாதகமா பயன்படுத்தலான்னு தான் பாக்குறாங்களே தவிர அவங்க இந்த மக்களுக்கான எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துறதுக்கு நாங்க உறுதுணையா இருக்கிறோம். அதே நேரத்துல இதெல்லாம் நாங்க தான் எதிர்கட்சிகள் நாங்க குரல் கொடுத்து இதெல்லாம் கொண்டாங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த அருகதையும் இல்லைன்றத இதன் வாயிலா தெரிவித்துக்கிறேன். மருந்து ஊழல் சம்பந்தமா முதல் முறை நான் கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டுக்கு போய் இதுக்கு சம்பந்தமா வழக்கு தொடுத்து அந்த வழக்கு ஃபைலிங் 18/12/2025 ஆகி ரிஜிஸ்ட்ரேஷன் 19/1/2026 வந்துருச்சு. அப்ப மாண்புமிகு தலைமை நீதியரசர் மற்றும் ஜஸ்டிஸ் அருள்முருகன் நீதியரசர் அவர்களுக்கு முன்னாலே வழக்கு வந்தது. அந்த வழக்கு நடந்து அதுக்கு இடையில மாண்புமிகு நம்ம மெதகு கவர்னர் அவர்கள் அதுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாரு. நான் சிபிஐ விசாரணை கேட்டு கோர்ட்டுக்கு போனேன். அதோடைய வழக்கு சம்பந்தமான பேப்பர் தான் இது. இதெல்லாம் எதிர்கட்சிகள் செய்ய வேண்டியது. இதெல்லாம் அவங்க முறையா செய்யாதனால நாங்க போராட்டம் பண்ணிட்டு சட்ட போராட்டத்துக்கும் போனோம். அப்ப இந்த கேஸ் இப்ப ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மறுபடியும் விசாரணைக்கு வரக்குள்ள இது மாண்புமிகு கவர்னர் அவர்கள் இது சம்பந்தமா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுக்கிறாரு, பரிந்துரை பண்ணிக்கிறாரு. இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திட்டாங்க. அப்ப அதனால இந்த வழக்கை நாங்க டிஸ்போஸ் பண்றதுக்கு
நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு மன்மிகு வழக்கறிஞர் இதை ஒத்துக்கின்னு அதே நேரத்தில் இந்த வழக்கில் ஏதாவது தோல்வி ஏற்பட்டாலோ இல்லை அதில் விசாரணையில் ஏதாவது ஒரு மாறுபாடு தெரிஞ்சாலோ இந்த வழக்கை நான் தொடரலான்றது இந்த வழக்கினுடைய சாராம்சமாக இருக்குது. அதையும் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம், முளவாய்க்கால் மற்றும் அகரம் கிராமங்களுக்கான ஜல்ஜீவன் மிஷன் குடிநீர் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா நடைபெற்றது. குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கும் நோக்கில் ரூபாய் 4,07,00,000 மதிப்பீட்டில் 2.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, கீழ்நிலை மூல மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட நீர்த்தேக்க தொட்டிகள், மேலும் நிமிடத்திற்கு 660 லிட்டர் திறன் கொண்ட இரும்பு தாது நீக்கும் வசதிகளுடன் கூடிய திட்டப்பணிகள் நிறைவு செய்யப்பட்டன. இந்த திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் முன்னிலையில் திறந்து வைத்தனர். விழாவில் தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌஹான், பொதுப்பணித்துறை செயலாளர் டாக்டர் முத்தம்மா, தலைமை செயற்பொறியாளர் வீரசெல்வம் உள்ளிட்ட அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இன்னைக்கு இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு நாம் சொன்னோம் 10,000 காலி பணியிடங்கள் சொல்றாங்க, நிரப்ப முயற்சி எடுப்போம் சொன்னோம். இப்போ 5,000 பணியிடம் நிரப்பி இருக்கோம். 5,000 பணியிடங்கள் அரசு பணியிடங்களை தகுதியுடைய அடிப்படையில் தேர்வு செய்து நிரப்பப்பட்டு வருகின்றது. அடுத்த வாரம் ஒரு 192 ஆரம்பப்பள்ளி ஆசிரியருக்கு பணி கொடுக்க போறோம். இந்த திட்டத்தோட பேர் வந்து ஜல்ஜீவன் திட்டம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல்ல அவர் முதலமைச்சரா 3 ஆண்டுகள் இருந்த போதும் சரி முதல்ல அவர் ஒரு துறைக்கு கையெழுத்து போடுவார். எந்த துறை பார்த்தா இந்த நீர்த்துறை தான். ஏன்னா நீர்ன்றது ஒரு திரவம் கிடையாது, மக்களுடைய உயிர். அப்பேற்பட்ட நீர் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த நாட்டுல உணவு உற்பத்தி எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுதான் வந்து ஜனநாயகம். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டில் உள்ள சுப்பராயப்பிள்ளை சத்திரம், கெனடி நகர் மெயின் ரோடு சாலை பழுதடைந்து சிதிலமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்களிடமிருந்து தொடர்ந்து கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இந்த கோரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் மூலம் கெனடி நகர் பிரதான சாலையை புதியதாக சிமெண்ட் சாலையாகவும் இருபுறமும் கான்கிரீட் வாய்க்கால்களுடன் அமைக்கும் பணிக்காக ரூபாய் 43,18,000 செலவில் பணிகள் தொடங்கப்பட உள்ளன. இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பூமி பூஜை விழாவை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் பாலாஜி, புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, மின்துறை இளநிலை பொறியாளர் பாலாஜி, பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவு இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு இளநிலை பொறியாளர் மிருத்யுஞ்சன் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக நிர்வாகிகள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பகுதி முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்படியே பாருங்க கொஞ்சம் கேதார்நாத் ஜோதிலிங்கத்தில் நடைபெறும் ருத்ர பூஜையின் ஆன்மீக முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறும் வகையில் புதுச்சேரி விவேகானந்தா பள்ளி வளாகத்தில் சிறப்பு ருத்ர பூஜை நடைபெற்றது. இப்பூஜையின் போது நீர், பால், தேன், நெய் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பஞ்சாமிர்தம் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ருத்ர ஹோமம் நடத்தப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஜோதிலிங்கத்திற்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்த ருத்ர பூஜை மன அமைதி, வாழ்க்கை செழிப்பு, உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக சக்திக்காக நடத்தப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதிலிங்கத்தை தரிசனம் செய்து வழிபட்டனர்.
புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட மோகன் நகர் பகுதியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் புதிய கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வாய்க்காலின் இருபுற கான்கிரீட் சுவர்கள் அதிக உயரத்தில் அமைக்கப்படுவதால் மழை காலங்களில் மழைநீர் வெளியேற்றத்தில் சிக்கல் ஏற்பட்டு வீடுகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்படக்கூடும் என பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இந்த புகார் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் மூலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியிடம் எடுத்து செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்து வாய்க்கால் சுவரின் உயரத்தை குறைத்து மழைநீர் எளிதில் வெளியேறும் வகையில் வடிகால் வசதிகளை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் லூயிஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனடி தீர்வு வழங்கப்படும் என உறுதியளித்தனர். புகாரை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்த நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகத்தை பொதுமக்கள் பாராட்டினர். அதுக்குதான் ஒர்க்கு கொடுக்குறாங்க. 5 கோடி 45 40 லட்சம் எழுப்புறாங்க. இந்த வேலை செய்யறதுக்கு பண்ணணும் தான் கொடுக்குறாங்க. அது எப்படி செய்யக்கூடாது? நீங்க சும்மா செய்ய முடியும்? நாங்க ஏன் சொல்லணும்? உங்களுக்கு தெரியல, இங்க சொல்லணும் இல்ல உங்களுக்கு. நான் சொன்னேன் எல்லார் வீட்லயுமே 2 அடி 3 அடி தண்ணி இருக்கு. இந்த மழைங்க செய்வாங்க. நீங்க லெவல் வருவாரு, நானும் வந்துடுறேன். இல்ல ஒரு எல்லா இடத்துக்கும் வந்து தலை காட்டுறாரு. எங்க எல்லாரும் சுத்திட்டு வராங்க. நடக்கும்போது இவரே வந்துட்டாரு. இவரே வந்து எல்லாரும் மத்தியில வந்து இவரே வந்துட்டாரு. புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் முதல் மாநில எல்லை வரை மற்றும் சன்னியாசிக்குப்பம் கிராம சாலைகள் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 56,76,000 செலவில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன், ஒப்பந்ததாரர் அருணகிரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல், கிராம முக்கியஸ்தர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வன்னிய பெருமாள் என அழைக்கப்படும் ஸ்ரீ அலமேல் மங்கை சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திருமஞ்சனம், தீர்த்த குடங்கள் ஊர்வலம் மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. அதன் தொடர்ச்சியாக அதிகாலை 6ஆம் கால பூஜை நடைபெற்றது. பின்னர் கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுரத்தின் மீது புனித நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்து வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். அப்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை கடுமையாக விமர்சித்தார். ஜே.கே. மணியை வசைபாடுவது ஏற்க முடியாததென்றும் தெரிவித்தார். அன்புமணி பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரையின் பேரில் நீக்கப்பட்டதாக கூறினார். மேலும் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக வழக்கு தொடர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் ஊடகங்கள் உண்மையை பொறுப்புடன் வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அதன் முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரங்கநாதன், செயலாளர் சிவராஜன், பொருளாளர் டாக்டர் சிவசுப்பிரமணியன், துணைத் தலைவர் டாக்டர் இளமதி அழகன், தனியார் பள்ளி நிர்வாகிகள் அழகப்பன், ரமேஷ், மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
முன்னதாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழாவில் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கும் எல்கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை முதல் 3 முதன்மை மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் முன்னாள் துணை சபாநாயகர் TPR செல்வம், சாரண சாரணிய மாநில ஆணையர் சண்முகம், மண்ணாடிப்பட்டு அரசு மருத்துவமனை மருத்துவ அதிகாரி பாலசுப்ரமணியன், டாக்டர் அஜித்தா ஆகியோர் பரிசுகள் மற்றும் கேடயங்கள் வழங்கினர். விழாவின் நிறைவில் பள்ளி துணை முதல்வர் டாக்டர் சுசிலா சம்பத் நன்றி கூறினார். நீதி தவறிய மன்னனே, மன்னன் ஒருவன் நீதி தவறிவிட்டால் நாடும் நகரமும் அவனை விட்டு விலகிவிடும். கேடும் துயரமும் கூடவே வந்துவிடும். உனக்கெதற்கு வெண்கொற்ற கொடை, உனக்கெதற்கு செங்கோல், உனக்கெதற்கடா மங்களவாள்? மத்திய அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நாடு தழுவிய பொது வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களில் செய்யப்பட்ட மாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வில்லியனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையில் பேரணி மற்றும் சாலை மறியல் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் தலைமை அமைப்பு செயலாளர் ஆதவன் தலைமை தாங்க தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் முன்னிலை வகித்தார். CPI, CPM உள்ளிட்ட கட்சியினரும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அண்ணா சிலையிலிருந்து புறப்பட்ட பேரணி பைபாஸ் சாலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டது. இதில் ஈடுபட்ட விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இந்த போராட்டத்தால் காலை நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பள்ளி மற்றும் தனியார் பேருந்துகள் சிரமத்திற்கு உள்ளானது. புதுவை பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு கல்வித்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புதுவிதமாக ஆசிரியர்கள் 8வது கட்டமாக இந்த மௌன போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். ஆசிரியர்களின் மௌன போராட்டத்திற்கு மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் RL வெங்கட்ராமன் முழு ஆதரவை தெரிவித்து மௌன போராட்டத்தில் பங்கேற்று ஆசிரியர்களுக்கு ஆதரவாக உரையாற்றினார். நாம் தமிழர் கட்சி தொழிலாளர் நலசங்கத்தின் மாநில செயலாளர் ரமேஷ் ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு முழு ஆதரவை தெரிவித்து இப்போராட்டத்தில் பங்கேற்றார். புதுவை நேரு வீதி வழியாக மௌன ஊர்வலம் வந்தபோது எதிர்பாராத விதமாக ஒரு பெண் ஆசிரியர் காலில் 4 சக்கர வாகனம் மோதி காலில் பலத்த காயம் ஏற்பட்டு இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல்வர் ரங்கசாமி பணி நிரந்தரம் செய்யப்படும் என அறிவித்திருந்த நிலையில் அந்த உத்தரவை அமல்படுத்த கோரி சமீப வாரங்களாக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சிங்காரவேலு நினைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமியை சங்கத் தலைவர் சரவணன் தலைமையில் ஊழியர்கள் முற்றுகையிட முயன்றனர். போலீசார் தடுத்து முதல்வரை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். பின்னர் வெங்கடசுப்பரெட்டியார் சதுக்கத்தில் ஊழியர்கள் மறியலில் ஈடுபட்டனர். கைது செய்ய முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 11 ஊழியர்களும் 4 போலீசாரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு வந்த பாமக மாநில அமைப்பாளர் கணபதி சம்பவம் குறித்து போலீசாரிடம் கேள்வி எழுப்பி ஊழியர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பணி நிரந்தரம் குறித்த அறிவிப்பு அமல்படுத்தப்படாததால் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தடியடி சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சாமிநாதன் மற்றும் புதியவன் பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டி சம்பவத்தை கண்டித்தனர். ஊழியர்களாக கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகள் பணிபுரிந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு கொடுப்பேன் என்று அறிவித்த இந்த அரசு 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் முதல்வர் அவர்களும் துறை அமைச்சர் அவர்களும் அறிவித்த அந்த அறிவிப்பை இன்று வரை நிறைவேற்றவில்லை. மறைமுகமா புதுச்சேரியில மிகப்பெரிய தீவிரவாத நடவடிக்கை ஈடுபடல. ஒரு 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 தலைவரை அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட ஒரு 1500 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தினுடைய வவுச்சர் ஊழியர்களுடைய தலைவரை நீங்க இன்னைக்கு இந்த காவல்துறை அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியலன்னா புதுச்சேரி அரசாங்கம் தார்மீகமா தோல்வி அடைஞ்சுக்குது. அதாவது இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. இன்ஸ்பெக்டர்னா சர்வாதிகாரமா செயல்படுற நான் அவங்கெல்லாம் சொல்றேன், எந்த அரசாங்கமும் நீங்க இந்த காவல்துறை அதாவது காவல்துறை நேர்மையா இல்லை.
யாரோ சொல்றத நீங்க கேட்டுன்னு இருக்கிறீங்க. அதிகாரம் மாறுச்சுன்னா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னே தெரியாது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி வெங்கட சுப்ப ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு அமைப்புகள் மரியாதை செலுத்தின. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் சிங்காரவேலரின் 80வது நினைவு தினத்தை முன்னிட்டு இணைவோம் மீனவனாக மக்கள் இயக்கம் சார்பில் தலைவர் புகழேந்தி, துணை செயலாளர் சக்திவேல், அசோகா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் மலரஞ்சலி மற்றும் புகழஞ்சலி செலுத்தினர். புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்க மாநில இணை செயலாளர் மாரிமுத்துவன் பிறந்தநாள் விழா கல்மேடுபேட் பகுதியில் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின் பேரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு மாரிமுத்துவிற்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு புடவை மற்றும் உணவு வழங்கப்பட்டது. விழாவில் சங்க நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.